வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்போ நான் நிற்கிறது வந்து நோர்வேஜியன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் ஒரு சில சந்திப்புகள் செய்தனால் நான் அது தொடர்பாக வெளியால் சொல்ல வேண்டாம்னு சொன்னபடியால் அந்த படங்களை நான் பதிவேற்றம் செய்ய மாட்டேன். இப்போ நிற்கிறது நோர்வேஜியன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் முழுக்க எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு ஏதாவது எதிர்காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்றது மட்டும்தான் இந்த சந்திப்புகள் நோக்கம். முழு விளக்கங்களை நான் ஆறுதலாக போடுகிறேன். இதுதான் நோர்வேஜியன் பார்லிமெண்ட். இங்கே வந்து அங்கத்த மாதிரி பெரிய பாதுகாப்புகள் மாதிரி எல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒரு சில சந்திப்புகள் செய்த நான் அந்த சந்திப்புகள் தொடர்பான விவரங்களை வந்து இப்போ டிப்ளமேட்ஸ்கிட்ட கேட்கின்ற போது அவர்கள் அதை விரும்பல. அதாவது வந்து அந்த படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்றதை ஆகவே நான் உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நிற்கிறேன் என்கின்ற விடயத்தை மட்டும் இந்த வீடியோவில் போக சொல்கிறேன். வணக்கம். நோர்வேயிலிருந்து இன்றைக்கு 2024 ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி. இப்ப நேரம் வந்து கிட்டத்தட்ட நோர்வே டைம் படி 11:45 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க 11:52. வளமையாக எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் அதுக்கு ஒரு வரவேற்புரை, அதுக்கு பிறகு ஒரு சிறப்புரை, அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி உரை, ஒரு நன்றி உரை, பிரதம விருந்தின உரை, அப்படித்தான் நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்துருப்பீங்க. ஆனால் 5 மணித்தியாலம் தொடர்ந்து 5 மணித்தியாலம் 3 நிமிஷம் தொடர்ந்து எந்த ஒரு பொதுமக்கள் சந்திப்பும் அரசியல்வாதிகளும் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு செய்ததில்லை. முதலாவது. 2வது, அப்படி பொதுமக்கள் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியையும் துணிஞ்சு வரவிட்டதும் இல்லை புலம்பெயர் நாட்டுக்குள்ள. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு குற்ற உணர்வு, பொதுமக்களுக்கு கோபம், அப்படி ஒரு பிரச்சனை உலக காலமே இருந்து வந்தது. சரிதானே? அதான் எங்களுடைய இனத்தின் சாபமாகவும் அதுதான் இருந்தது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பார்க்கல இன்றைய தினம் 5 மணித்தியாலம் 1300 சொச்ச பேர் என்னுடைய நோர்வே சந்திப்பை நேரலையில பார்த்து கொண்டு வந்தவ. இங்க 9 மணி ஆயிக்கல, அங்க இலங்கையில 1 மணி, இப்ப அங்க விடிய காலமே 4 மணி. சரிதானே? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1300 பேர் ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒன்றை பார்க்கணும்ன்றது வந்து நான் 1300 பேருக்கு தேங்க் பண்ணுவோம். சில பேர்ல கேட்டோம் ஏன் மக்கள் இருந்த பக்கம் திருப்பேர் என்று. ஏனென்றா பொம்பளை பிள்ளைகள் இருந்தவ, அம்மாமார் இருந்தவ. போன முறை நாங்கள் இதுல அந்த ப்ரோக்ராம் நடத்துற போது, இதுல பிரான்ஸ்ல நடத்தின போது என்ன நடந்தென்றால், அதுக்கு பிறகு போனாக்களுக்கு தனிப்பட்ட ரீதியில ஃபேஸ்புக்லையும் மெசஞ்சர்லையும் ஃபோன்லையும் ஏன் போனீங்கன்னு சொல்லி சில பேர் கஷ்டம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவ எனக்கு சொல்லிச்சுன்னா, டாக்டர் அடுத்த முறை அப்படி லைவ் ஓடிக்க சனத்தை காட்ட வேண்டாம், நீங்க உங்களை காட்டுங்கன்னு சொல்லி உங்களோட ப்ரோக்ராம்ல உங்களை காட்டுங்க. முதலாவது. 2வது, நோர்வே சட்டப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆளை வந்து வீடியோ எடுத்து போட இல்லாது, அவற்றை பெர்மிஷன் இல்லாம. இப்ப நாளைக்கு ஒரு ஆள் வந்து வழக்கு போடலாம். எனக்கு நான் போய் பார்க்க இருந்தேன்னா பட் இவர் என்ன வீடியோ எடுத்து போட்டுட்டார் என்ன அந்த வழக்க வேண்டி வரும். அப்படி செய்ய போறது ஒருத்தரும் அப்படி பிரச்சனைகள் வரும் என்ற கணக்க காரணங்களுக்காக இன்றைக்கு நான் என்னுடைய முகம் மட்டும் தெரிந்தக்கனே அந்த லைவை போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அல்லது 80 பேர் ஆகல் வந்து போனோட பார்த்தா ஒரு 100 பேர் வந்திருப்பினோம். இந்த 100 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனா என்கிறவரை நேரடியா பார்க்கணும் என்று உண்மையாவே ஆழமாக நேசிக்கிறார்கள். நினைக்கிறேன் 10,000மோ 12,000மோ 15,000மோ அப்படியாக நோர்வேல இருக்கணும். எல்லாரும் சரியான பிஸி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டாஸ் இருக்கிறது. ஆனால் ஒரு 1400 பேர் வந்து ஆன்லைன்ல பார்த்திருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்த வைவன். ஒரு டீ பிரேக் விட்டு திருப்பி வந்த பிறகு கூட என்னோட சொச்ச மாணாக்கள் பார்த்து கொண்டு இருந்தேன் அந்த லைவை. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடியோ போட்டு 2 ஹவர்ல 10,000 வியூஸ், 12,000 வியூஸ், 11,000 வியூஸ் போயிட்டு நான் நினைக்கிறேன். 11,000 போயிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் நினைக்கல என்னுடைய தமிழ் இனத்துக்கும் புலம்பெயர் சமூகத்துக்கும் நான் ஒரு பெரிய ஒரு நன்றி கடமை பட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு. முதலாவது. 2வது, சரி ஆக்கள் சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை பட்டாலும் பரவாயில்ல, நாங்க போய் அர்ச்சுனாண்ட ஒரு மீட்டிங் போகும் ஒரு 100 பேர் வந்திருக்கணும் துணிஞ்சு. அந்த 100 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி தந்து இன்றைக்கு எனக்கு நிக்கிறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தந்த
அண்ணாவுக்கும் இன்னொரு அண்ணாவும் அக்காவும் இந்த 3 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒரு அம்மா ஒரு ஆள் 800 கிலோமீட்டர் பஸ்ல இருந்து வலிக்கிட்டு இங்க வந்து ஹோட்டல்ல நின்று வந்து பார்க்க வந்திருக்காரு. 800 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போறதுக்கு பஸ்ல எப்படி இருக்குன்னு ചോദിச்சு பாருங்க. 1.5 நாளுக்கு முன்னமே வலிக்கிட்டு தான் தூரூர் மாநிலத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஸோ அவர்களுக்கு வந்து சும்மா அப்படி வீடியோல நன்றி சொல்றதுல பிரயோசனம் இல்லை. அவை ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு பிறகு நான் இந்த முறையெல்லாம் வீடியோ போட போறேன் இல்லைங்கடா அடிக்க வந்து நீங்கள் அடிக்க காணையிலேருந்து ஏனண்டா அதுல ஒரு 4-5 பேர் தான் அவ கூட வீடியோ போட தொடங்கிட்டேன். நாங்கள் அர்ச்சுனாக்கு அடிக்க விரும்பல, அர்ச்சுனாவை மாத்த விரும்பினாங்க. ஸோ அந்த வகையில அந்த அண்ணாமாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த புலம்பெயர் நாட்டில இருந்து வந்து என்னோட கதைச்சிண்ட வரைக்கும் என்னோட ஆதரவா இருக்கிற உங்களுக்கு நன்றி. அந்த வீடியோக்கள்ல நான் ஏதாவது பிள்ளையா காய்ச்சிருந்தா சுட்டி காட்டுவோம், மாற்றிக்கொள்றேன். நானே தெளிவா சொல்லியிருக்கிறேன், நானே என்னை மாற்றிக்கொள்றேன் உங்களுக்காக. நீங்கள் ஆசைப்படுறீங்க அர்ச்சுனா மாறவனும் ஒரு ப்ரொஃபஷனல் டோக்கா மாறவணும்னு சொல்றீங்க. நான் அதை மாற்றிக்கொள்றேன், மாறுகிறேன். நான் உங்களுக்காக என்னை மாத்துறதுக்கும் தயாராக இருக்கிறேன். முக்கியமா புலம்பெயர் சமூகத்துக்காக. அது நீங்க தரப்போற அந்த காசுலயோ இதுலயோ இல்லை, அதில் வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வெற்றிடத்துக்குள்ள நிக்கிறீங்கன்றதை நானும் உணர்றேன். நானும் அதே வெற்றிடத்துக்குள்ள தான் நிக்கிறேன். அந்த வெற்றிடத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமையை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அந்த வெற்றிடத்தை பாதுகாக்கிறேன். ஸோ அதற்காகத்தான் இந்த புலம்பெயர் நாடுகளில் வந்து ஒரு அமைச்சர்களுடையும் ஒவ்வொருத்தருடையும் போய் ஒரு டைம் எடுத்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த வீடியோ பார்த்தாக்கள், ஆன்லைன்ல பார்த்தாக்கள், அதை ஷேர் பண்ணினாக்கள், அதுல கமெண்ட் பண்ணினாக்கள், 5 மணி தியானம் தொடர்ந்து பார்த்தாக்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி ஒரு மாபெரும் நன்றி. முக்கியமா நோர்வே நாட்டில இருந்து வந்து என்ன பார்த்தாக்கள், எனக்கு உதவி செய்தாக்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணாவும் அக்காவும் அவை 2 பேரும் தெரியும். இளஞ்சலி என்ன பேரை சொல்றேன், மற்ற இன்னொரு அண்ணா ஒரு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. வாழ்க்கையில நான் எனக்கு சமூக கடமைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அவையன் வேலை செய்யணும், அவையன் எனக்கு உதவி செய்யணும். இப்போ கூட வந்து ஹோட்டலில் வைக்கி விட்டு போயிருக்கணும், நாளைக்கு வெளியே வந்து ஏற்றினோம். ஸோ அவையன் வந்து உதவி செய்யணும். அவைக்கு என்ன தேவை இருக்கிறது, ஏன் என்ன வந்து பார்க்கணும், ஏன் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் ஜோதிச்சு பார்க்குறேன். அவையும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கணும், நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்ப உங்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனான்றது யாருன்னு விளங்கி இருக்கும். இனி அந்த ஒரு 4 காலில் போனார்னு சொன்னானே, அவர் திட்டமிட்ட ரீதியில என்பிபியில இருந்து இறக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட 2-3 பேர் மொட்டாக்களை போட்டுக்கொண்டு வந்துட்டு வீடியோ எடுத்தவ செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போலீஸாருக்கு நன்றி, இங்க இருக்கிற அமைச்சரகத்துக்கு நன்றி, செக்யூரிட்டி மேருக்கு நன்றி. வந்து நின்று அண்ணாட்ட கேட்டுக்கிட்டா அவர் வீடியோ எடுக்கிறான். அதான் லைவ்ல போதே இந்த வீடியோ எடுத்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக அந்த அண்ணா, என்னோட அண்ணா, என்னோட அக்கா, இந்த 3 பேருக்கும் அவருக்கு எனக்கு தெரியும், நான் போன பிறகு அவையை டார்கெட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பிரச்சனைப்படுவாங்க. நான் அப்படியும் இருக்கத்தக்கனே நீங்க செய்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். வந்துட்டு போன என்னுடைய உறவுகளுக்கு இன்னொரு பார்க்கணும் காட்டி பிடிச்சு கொஞ்சி வந்துட்டு போன நீங்க சார் அந்த அன்பு தான் 2 பேருக்கும் மக்களுக்காக துரோகம் செய்யாம நிக்க வைக்குது. ஸோ அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நாளை நாளாண்டையில் டென்மார்க், ஸ்வீடன், மறுபடியும் ஜெர்மனி, திருப்பி ஒருக்கா ஜெனீவாவில் போய் சாட்சி சொல்ற வேலை, திருப்பி டென்மார்க், 1ஆம் தேதி திருப்பி டென்மார்க், அப்படி ஓடி திரிகிறேன். கோலான்ஸ் பண்ணிடா கோவைக்காயங்கோ 94 77 556 99 24 5 தடவை மிஸ் கோல் அடிக்காம ஒருக்கா மிஸ் கோல் அடிச்சு போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டோம்னா கரெக்டாக ரிப்ளை பண்றேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தா அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா, உன் குரல்
உடலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா, 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 அர்ஜுனா. தலைவனின் பிள்ளை